பார்த்தீங்கன்னா வந்து த த த அந்த முதல் வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி ரெப்படேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஸ்டட்டரிங் சொல்கிறோம். ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுன்னா, இதுக்கான காரணங்கள் வந்து பெருசாக வந்து பார்த்தோன்னா அன்னோன். அது வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்னென்னா அப்பாக்களுக்கு இல்லை அவங்க அம்மாக்களுக்கு இருந்தனா வருமானா அந்த மாதிரி வராது, இல்லை எமோஷ்னல் வந்து இதனால் வருமானா இல்லை, அதனால் அதாவது இந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது அன்னோன் ரீசன் தான். சரி, உங்கள் குழந்தைகள் வீடிலே இருக்குது, அவங்களுக்கு வந்து தெக்கு வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தை முழுமையாக ஒரு சென்டென்ஸ் சொல்ல முற்படுறாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிவிட்டு அதை கரெக்டான சென்டென்ஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டும் ரீஅஷூரன்ஸும் கொடுக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, அந்த குழந்தை பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா நீங்கள் இன்டரப்ட் பண்ணி இல்லை வெளியில் வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசும்போது என்னென்னா அவங்களோட சென்டென்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கிண்டல் கேலி பண்ணக்கூடாது, இல்லை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாலே இது பெரும்பாலும் அவங்க வளர வளர சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.